இந்த லவ் கிராஸ் பண்ணிட்டாலே பெரிய கவிஞன் ஆயிடுவான், எழுத்தாளனா வந்துடுவான். காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போயிடுவான், கலைஞன் ஆயிடுவாங்க. முதல் டூயட் எனக்கு கம்போஸ் பண்ண இளையராஜா. வெண்ணிலவின் கோவலிலே கங்கை நதியோ. பொழுதை படிந்த கிராமத்துலேருந்து 30 வயசுக்கு இயக்குனரா வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க அந்த இடத்துக்கு போய் அந்த ரசனை அதெல்லாம் ஓகே. பட் அந்த ட்ரிகர் பாயிண்ட் எங்கேருந்து உங்களுக்கு இந்த ரசனையோ இந்த காதலோ பிறந்தது? அட் தி ஏஜ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்போவுமே ஒரு பருவம் இருக்கும். பிட்வீன் 17 to 21 எந்த மனிதனும் காதலை கடந்து வராமல் இருக்க முடியாது இல்லையா? இந்த லவ் கிராஸ் பண்ணிட்டாலே பெரிய கவிஞன் ஆயிடுவான், எழுத்தாளனா வந்துடுவான். காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போயிடுவான், கலைஞன் ஆயிடுவாங்க. எல்லா காதலும் வர்றதில்ல, கொஞ்சம் கற்பனை வளமுள்ளவர்கள் மட்டும். அப்படி வளர்ந்தது கொஞ்சம் பாரதிராஜா. அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ்ன்னு பேசும்போது வேதம் புதிது. வேதம் புதிது பற்றி நீங்கள் பேச முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ ஐயா இருக்காருங்களா? நான் இருக்கேன், சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. பட்டிவரம்பட்டி. என்னங்க? பட்டிவரம்பட்டியில். பட்டிவரம்பட்டியா? சொல்லுங்க சார். அந்த குரலை உங்களுக்கு எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? ஒரு லைன் பாடுனா ஒரு வேளை நான் நினைக்கிறது சரியா இருந்தா. நாடகம் போட்டுருங்களா சார்? எனக்கு ஒரு டவுட், இது யாருன்னு. வேற ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன் சார், கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு தான் ஒரு லைன் பாட சொன்னேன். எனக்கு நாங்க கிராமத்தாளுங்க, நாங்க வந்து என்னதான் கொடுக்க போறோம். கங்கை அமரன் தான். டேய் நானும் இதுல பாத்துருக்கேன் சார். டேய் கலாய்க்காத நீயாடா. பள்ளி செட்டிபிட்டிடா. நீ பழனி செட்டிபிட்டில தான் நீ நாடகம் போட்டோம், அங்கதான் நீ பாட்டு எழுதுன. ஞாபகம் இருக்கா? பழனி செட்டிபிட்டியில திருவிழாவுக்கு நாடகம் போட்டான், நீ முதல் முறையா எனக்கு பாட்டு எழுதுற. இளையராஜா மியூசிக்கு முதல் நம்ம பாட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு தான் எழுதுனான். முதல் டூயட் எனக்கு கம்போஸ் பண்ண இளையராஜா. வெண்ணிலவின் கோவலிலே கங்கை நதியோ. இதான் முதல் பாட்டு அவன் எழுதுனது இல்லை, எனக்கு டூயட். நல்லாவே கலாய்ச்சிட்டீங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க போல இருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? பயந்துட்டு என்ன எங்கேருந்து யார் பட்டிவரம்பட்டின்னு பழனி செட்டிப்பட்டி. மகிழ்ச்சிடா. பழச கொண்டு போய் ஃப்ளாஷ்பேக்கில் திங்க் பண்ணும்போது அந்த சுகமே வேறடா. நீங்க எவ்வளவு மாத்தி மாத்தி பேசுறீங்க, நாங்க வந்து இப்ப மாத்திரம் இருக்கேன். நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க வாய்ஸ். ஐயோ நானா? மகிழ்ச்சிடா, மகிழ்ச்சி. நன்றி கங்கைமரன் சார். இப்ப பசங்க உங்களை பிடிச்சிருக்காங்க, சந்தோஷம். கங்கைமரன் சார், ஒரு பாடல் ஒண்ணு எங்களுக்காக ஒரு 2 வரி பாட முடியுமா? எது வேணா பாடுங்க. பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க. சிறு பொன்மணி பொது இசையும் சூப்பர். இரு கண்மணி பொன் இமைகளில் காணலயம். தேங்க்யூ so much. நன்றிடா, நன்றி. தேங்க்யூ so much கங்கைமரன் சார். பாடலுக்கு நான் தான் லிப் மூமெண்ட் கொடுத்தேன். வேதம் புதிது பத்தி, ஏன்னா உங்களுடைய குறிப்பிடத்தக்க படங்கள்ல அதுவும் ஒண்ணு. வேதம் புதிது அது நான் ரொம்ப நேசித்து எடுத்த படம். பெரிய சிக்கலுக்கு ஆளாகி தான் அந்த படம் வெளியே வந்தது. ஏன்னா அந்த படம்லாம் முடிச்சுட்டு சென்சார் போர்டில் சென்சாருக்கு அனுப்புகிறேன். சென்சார் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மேலிடத்துலேருந்து எங்களுக்கு பெரிய இது, வாட் இஸ் ராங் இன் திஸ் ஃபில்ம். பெரிய பிரச்சனை வந்து அப்போ எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் உடனே டெல்லிக்கு ஆள் அனுப்பிச்சு, ராஜாராம் மினிஸ்டர் அனுப்பிச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் ஆகும். வேறு வேதம் இது அப்பவும் பெரிய சிக்கலுக்கு வந்துச்சு. கடைசியாக நேராக போய் பெரிய புரட்சி வந்தேன்.
சாஸ்திரி பவனில் சென்சார் போர்டு நம்ம அவங்க ஒரு இடத்த சொல்லி அங்கே போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க நான் சரி அப்புறம் நான் ஒன்று சாஸ்திரி பவனில் வச்சு பெட்டியை தீ வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்னேன் அந்த ஆஃபீஸர்ட்டு. இன்னும் 2 நாளில் எனக்கு சர்டிஃபிகேட்னா வச்சு கொளுத்தோம். இப்போ தமிழ்நாடு முழுவதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மிரண்டு பயந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. முதல் முறையாக சர்டிஃபிகேட்டை எம்ஜிஆர்கிட்ட கொடுத்து வாங்குறதா இருந்தது. அவர் அதாவது சினிமா உள்ள மட்டும் இல்ல வெளியேவும் புரட்சி தான். எம்ஜிஆர் பார்த்த கடைசி படம் வேதம்பு. ஒரு நிமிஷம் சார், ஒரு காலர். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். சொல்லுங்க. கிட்ட பேசணும். கேட்டுட்டு தான் இருக்காரு, சொல்லுங்க. பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களை தீவிரமான ஃபேனுங்க நானு. அப்படியா? எங்க இருந்து பேசுறீங்க? நான் சார் தேனியில இருந்து பேசுறேன். தஞ்சாவூர் தேனியில இருந்து பேசுறேன் சார். தேனியா? சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன டவுட்டுங்க சார். ஆ, எங்கெங்கயோ இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் தேடி நீங்க போடுறீங்க. நம்ம ஊர்ல ஹீரோயின்ஸ் ஆமா, நீங்க ஹீரோயின்ஸ் வந்து நீங்களா போய் தேடி கண்டுபிடிச்சு பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்ல உங்ககிட்ட தேடி வரவங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைப்பீங்களா சார்? உங்களை நான் பார்க்குற வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பாத்திருக்கீங்க போல இருக்கே, வாய்ப்பும் கொடுத்துருக்கீங்க போல இருக்கே. அதாவது சில நேரம் வி ஆர் சர்ச்சிங் த ஃபேஸஸ். அந்த கதைக்கான முகம் வேணும்னு அலைவேன். சில நேரம் கொஞ்சம் அழகாக இருந்தாங்கன்னா அவங்கள இந்த கதைக்கு மோல்டாக ஃபிட் பண்ணிக்குவேன். அப்படியா நம்ம பொண்ணுங்கள்லாம் வர்றதில்லை அதிகமாக, பயந்துட்டு சினிமாவுக்கு. ஏன்னா அதை நான் ரொம்ப போராடுவேன், தமிழ் பொண்ணுங்க வாங்க வாங்கன்னு. அது நீங்க அப்படி வாங்கன்னு அழைத்து வந்தவங்க தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். கேட்டு பாருங்க. ஹலோ ஹலோ அன்னைக்கு நட்சத்திரா பேசுறேன். ஏய் முச்சம். சார் எல்லாரும் ஒரு முடிவோட இருக்காங்க உங்களை கலாய்க்கணும்னு. கிடைச்ச ஒரே வாய்ப்பா? நீ கேளுங்க. என்ன பார்த்தா பயப்படுவாங்க இல்லை, தமிழ் எல்லாரும். கூப்பிட்டு போட்டதுக்கு காரணம் தமிழ் பொண்ணு. இப்போ நம்ம இப்போ எடுக்கிறேன்னு இந்த மறுபடியும் இது தான் ஹீரோயின். இட்ஸ் அ வெரி கிரேட் கேர்ள். என் ஃபில்ம் முடிச்சிருக்கா. கிரேட் கேர்ள் அப்படின்றாரு. இப்படி ஒரு பேர் வாங்குறது வந்து ஈஸி கிடையாது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல், பட் இந்த படத்தில் பண்ணியிருப்போம், சூப்பராக பண்ணியிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இந்த பேசினதுக்கு, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வேற ஒரு கால் வந்திருக்கு சார். வணக்கம். ஹலோ ஆ ஹலோ வணக்கம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. டைரக்டர் பேசுங்க. டைரக்டர் கேட்டுட்டு இருக்காரு, பேசுங்க. ஹலோ சார், நான் நாராயணன் பேசுறேன் சார், திருவள்ளூர்ல இருந்து. சொல்கிறா. ஐயோ என் ரசிகன், என் சொல்லு. டைப் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன 40 வருஷமா ரசிகன். நாராயணன் 40 வருஷமா ஒரு ரசிகரை ஐடென்டிஃபை பண்றாரு பாருங்க. அவர் பேரு ஊரு சொன்ன முதல்ல உடனே ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரசிகர் மன்றம் வைக்கக்கூடாதுன்னு சரி 40 வருஷம் நண்பனாவே இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில நீ காரைக்குடி மகேந்திரன் வேற பேசுவீங்களே. ஆமா சார், ஆமா சார். நன்றிடா. அவங்களுக்கு ஒரு வருத்தம் மன்றத்தை கலைக்க சொன்னது. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபோன் பண்ணதுக்கு. சார் உங்களுடைய அறிமுக நாயகர்கள் நாயகிகள் அந்த ரா சீரீஸ்லேயே பேர் வச்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் இது உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. இதை 20-30 வருஷமா கேட்டீங்க, எல்லாரும் பத்திரிகையில் கேட்டீங்கன்னு. அதாவது ராதியா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ராதியா பேர் இருக்கு, ராதியா அப்படி வரும்போது அடுத்த 6லேயே வைக்கணும். சும்மா விளையாட்டுத்தனமாக விஜய் சந்திரியா ராதா பேர், ஒரிஜினல் பேர் விஜய் சந்திரியா, ராதான்னு வச்சேன். எல்லாம் ஹிட் ஆகிற வர்ற ஹீரோயினும் எனக்கு ஆறில் வைங்க, எனக்கு ஆறில் வைங்கன்னா நீ ஆறு ரேகா ரேவதி இப்படி. அப்புறம் ஒரு சீசன் வரும்போது எனக்கு யாரோ பெற்ற பிள்ளைக்கு நாம் யார் பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி புதுநாள் நிறுத்திட்டேன். சுகன்யா வருவா, சுகன்யாவுக்கு பேரை மாற்ற மாட்டேன்ட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ லவ் பண்ணி இந்த பேரை வச்சுருப்பாங்க, நாம் யார் மாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன தாட் அதில் நிறுத்திட்டேன். நட்சத்திரா இவளே வச்சுக்கிட்டா, நட்சத்திரா ராசி நட்சத்திரான்னு. ஒரே நிமிஷம் சார், ஒரு காலர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? இப்போ வந்து ஹலோ கேட்டாலே எனக்கு வந்து யாரா இருக்கும்னு யோசிக்க தோணுது சார். ஏதாவது கொஞ்சம் பேசுனீங்கன்னா. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து தான் பேசுறேன். சென்னையில இருந்தா பேசுறீங்க. ஆனா உங்க ஆக்சென்ட்டே கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. சார் கிட்ட என்ன பேசணும்?
எங்க டைரக்டர் சார்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும். அதான் டைரக்டர் சார் சொன்னோடனே தெரிஞ்சிருச்சு யாருன்னு. கடலோரமா கவிதைகள் படிச்சுட்டு போனவங்களா? ஆமா ஆமா. ரேகா சார், கடலோர கவிதைகள். எங்க கேளு கேளு. இப்ப இந்த சிரிப்புல தான் கண்டுபிடிச்சேன். விடு. ஓகே சார், நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. அந்த ஜெனிஃபர் டீச்சருக்கு அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து மலர் டீச்சர் வந்தாங்க, அப்புறம் இன்னும் நிறைய டீச்சர்ஸ் கேரக்டர்ஸ் பண்ணிட்டாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம். ஆனா எந்த டீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜெனிஃபர் தான். நீங்க எதிர்பார்த்த பதில கரெக்டா சொல்லிட்டாரு, ஆனா மனசுல இருந்தா சொல்றாரு. நிஜமாவே வந்து நீ அந்த 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 ரோல் வரும்போது உனக்கு சினிமா என்னதுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதுல ஒரு சிரிப்பு அந்த மீன் தூங்கல இன்னசென்ட்டா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை நான் பார்த்து ரசிச்ச ரேகாவை நான் வேற எந்த படத்திலும் ரசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ஒரு பார்ட் 2-ஆ எடுத்துக்கலாம்ல? ஏன் நீங்க வந்து அடுத்துக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல நீங்க? நல்லா இப்போ நல்ல சந்தர்ப்பத்தில் அடி ஒன்று பண்ணிடுவேன் ரேகா, விடு. Thank you so much for calling ரேகம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க டைரக்டர்னால நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். Thank you so much. நல்ல இந்த பப்ளிக்ல நல்ல பேரோட நல்ல கேரக்டர் பண்ணி அவருக்கு நிறைய படங்கள் பண்ணலனா கூட அவரோட பேரை வந்து ஸ்பாயில் பண்ணாம காப்பாத்திட்டு வரோம். ரொம்ப நல்ல பொண்ணு, அற்புதமா பண்ணிருப்பா அந்த படத்துல. Thank you so much ரேகா for calling. Thank you சார். ஸோ அந்த அறிமுக நாயகிகள் பத்தி பேசிட்டு இருந்தோம், கரெக்டா ரேகா ஃபோன் பண்ணாங்க. அறிமுக நாயகர்களும் இருந்திருக்காங்க, ராஜா, கார்த்திக், அந்த மாதிரி. ஐகானிக் ஃபிலிம்ஸ்ன்னு பேசும்போது எல்லா படமுமே ஒரு ஐகானிக் ஃபிலிம் தான் இருந்தாலும், அடுத்தது நான் பேச விரும்புறது வந்து முதல் மரியாதை. நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிவாஜி சார் பற்றி அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? அதாவது பெரிய கடல், அதில் ஐஸ்வர்யங்கள் அவ்வளோ இருக்கும். கடலுக்குள்ளே தான் ஐஸ்வர்யங்களே இருக்கும். அதில் நான் முங்கி ஒரே ஒரு முத்து எடுத்தேன், அவ்வளோதான். அது ஒரு பெரிய கடல் மாதிரி சிவாஜி. அவற்றிருந்து வெளிப்பட்டது அவ்வளோதான். இஸ் லைக் ஏ லைப்ரரி. அது அவரே சொல்லுவார், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கடாருமா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அதாவது எந்த விஷயத்துக்கும் மோல்டாவா. அவ்வளோ ஒரு நாடகத்தன்மையிலிருந்து மாறி சினிமாவுக்கு வந்து சினிமாவில் ஒரு லவுடர் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே அந்த இதாக. இது வேணாம் அப்படின்னா அது எவ்வளோ குறைக்கணும் எவ்வளோ கூட்டணுங்கிறது தெளிவாக இருக்கும். இஸ் எ கிரேட் மேன். இன்ஸ்பயர்ட் மீ. நான் சினிமாவுக்கு வந்தது அவரால். அவர் வச்சு டைரக்ட் பண்ணுங்கிறது பெரிய உங்களுடைய கனவாவே அது இருந்திருக்கும் இல்லையா? 52களில் அவருடைய வசனங்களை பேசி வீதியாக பேசிட்டு இருப்பேன். முதல் மரியாதை சிவாஜி பற்றி பேசிட்டு இருந்தோம், எம்ஜிஆரை பற்றி பேசுனீங்க, சிவாஜி பற்றி பேசுனீங்க. இப்போ மரியாதைன்னொன்னே எனக்கு சமீபத்தில் இப்போ நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் மறுபடியும் ஒரு படத்தோடு வந்திருக்கீங்க, அதை பற்றி பேசுங்க சார். மறுபடியும் ஒரு மரியாதை, அதாவது முதல் மரியாதை உறவுகள் சம்பந்தமாக அது என்ன உணர்வுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ சிவாஜிக்கும் ராதாவுக்கு இருந்தது என்ன உணர்வு? யூ கேனாட் நேம் இட். அது பேர் சொல்ல முடியாது. அன்பு, பாசம், பக்தியா, இது ஒரு தாய்மை உணர்வா, தோழமை உணர்வா, காதல் உணர்வா, இதெல்லாம் தாண்டி உண்டு. இதனுடைய கலவை. அது ஒரு வயது முதிர்ந்தவன இட்ஸ் அ வாயேஜ் பிட்வீன் தி ஹவுஸ் அண்ட் ஹோம். ஹோம்லினஸ் இல்லை, வீட்டில் ஒரு வீடு தான் இருந்தது, குடும்பம் இல்லை. ஹீ ட்ராவல் டு ஏ ஹோம். அதுதான் ராதா. எங்கேயுமே அது வந்து ஒரு கொஞ்சம் கூட முகம் சுளிக்க வைக்காத ஒரு பரிசுத்தமான அன்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரொம்ப அழகாக அது மென்மையாக சொல்லியிருப்பேன். அது வந்து ரிஸ்கான விஷயம், ஆனால் அதை எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த உறவுகளுக்கு தவறான அர்த்தங்கள் வந்து சில நேரம் அது வராது அந்த இதில். அதே மாதிரி இதில் நான் இன்னொரு மெசேஜ் எடுத்துட்டேன். சூசைட் பண்ணுறது எவ்வளவு தப்பு. டோன்ட் கமிட் சூசைட். த லைஃப் இஸ் நாட் யுவர்ஸ். நீ பிறக்கும்போது இதுதான் வேணும்னு நீ சொல்லி பிறக்கலை. உங்கள் அம்மா அப்பா இப்படி ஒரு பிள்ளை வேணும்னு நினச்சி பிறக்கலை. பிறந்ததை ஏற்றுக்கிட்டோம், அது கடவுளுடையது. திஸ் சோல் இஸ் நாட் யுவர்ஸ். அவனுக்கு இது பிறப்பதற்கு எப்படி நீ அனுமதி இல்லாமல் வந்து போவதற்கு நீ வந்து காரணமாகக்கூடாது.
he will take. Who you commit suicide? ஃபென்டாஸ்டிக் மெசேஜ் சார். ரொம்ப அவசியமான தேவையான மெசேஜ். ஒரு காலர் இருக்காரு, இது தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா பேசணும் சார். வணக்கம். வணக்கம். பேசுங்க சார். பாரதிராஜா சார் இருக்காரு. உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என் பேர் மனோபாலா. சொல்லுங்க மனோபாலா சார். என்னங்கப்பா இப்படி வரிசையா வர்றீங்க? உங்களோட பேசுறதா வருஷம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கலாம் சார். அப்பா என்ன ரொம்ப நாளா மனசுல இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஆடியன்ஸுக்கு சார்பாகவும் கேட்கிறேன், மக்கள் சார்பாகவும் கேட்கிறேன். அதாவது நீங்க பெரிய சாதனையாளர், எல்லாத்தையும் சாதனை பண்ணிருக்கீங்க, எல்லா விஷயத்திலயும் சாதனை பண்ணிருக்கீங்க, தமிழ் ஆர்வலர் எல்லாம் இருக்கு. நீங்க இப்ப டோட்டலா எல்லாத்தையும் எல்லா சாதனையும் முறியடிச்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது மனசுக்குள்ள தேங்கி கிடக்கிற இன்னும் ஒரே ஒரு விஷயத்த நான் பண்ணி முடிச்சுட்டா முழு திருப்தி எனக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? There is no end life for a real artist. அவனுக்கு கடைசி என்பதே கிடையாது. என்னுடைய லாஸ்ட் பிரீத் இருக்க வரைக்கும் நான் ஏதாவது இந்த பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன். தவிர ரெண்டை செஞ்சு முடிச்சிடுவோம், அதை முடிச்சிடணும் அப்படியே கிடையாது. டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ ஹேவ் டு டூ சோ மெனி திங்ஸ். எனக்கு இன்னும் 100 ஆண்டு கொடுத்தாங்கன்னா எதோ பண்ணணும்னு ஆசை இருக்கு. முடியுமா? ஏன் சார் முடியாது? கண்டிப்பாக உங்களுடைய சாதனைகள் கண்டிப்பாக தொடரும். இப்போ நாளைய இளைஞர்களுக்கு, இன்னைக்கு சினிமா துறைக்கு சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ் என்ன? என்ன வாங்க பிரமாதம் பண்ணுங்க. இந்த இது வெகுஜன மீடியா, தயவுசெய்து இந்த வயலன்ஸை மட்டும் குறைங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். கல்ச்சர் சொல்லுங்கள், மொழியை சொல்லுங்கள், இனம் சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள், எல்லா விதமான காதல் கதை சொல்லுங்கள், குடும்ப கதை எல்லாம் சொல்லுங்கள். அடித்தடி கூட போடுங்க. இந்த வயலன்ஸ், குரூடிட்டி அது மக்களை ப்ரோவோக் பண்ணிடுது. அது மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் தி யங் டைரக்டர்ஸ். Thank you so much for calling மனோபாலா சார். நீ அதெல்லாம் பண்ணல, நீ அந்த மாதிரிலாம் பண்ணல. Thank you so much மனோபாலா சார். Thank you sir. Thank you. ஓகே. அடுத்து ஒரு காலர் இருக்காரு. ஹலோ, வணக்கம். 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 சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து? அப்பா வணக்கம்ப்பா. சேரன். ஹாய். எந்த கூட்டத்திலையும் உன் வாய்ஸ் தெரியும்டா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில உங்களை பாக்குறது. நீ இதுல கேள்வி எப்படின்னு நான் கனவுலின்னு நினைக்கலையே. ஏன்னா இப்ப எங்களுக்கு எல்லாம் பாலம் போட்டு கொடுத்து எங்களை இன்னைக்கு ஒரு இயக்குனராகி இவ்வளவு பெரிய ஆளாகிறதுக்கு நீங்க தான் முக்கியமான காரணம். பாதை நான் போட்டு கொடுத்தாலும் அந்த பாதையை செப்பரேட்டு நீங்க நடந்துட்டு இருக்கீங்கல்ல, சின்ன சின்ன விஷயம். பாதை போட்டு கொடுத்தவங்களுக்கு தான் எல்லா பெருமையும் சேரும். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஈஸியா டிராவல் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எப்பா கேளு. ஒண்ணு இல்ல, இப்ப எல்லாரும் முக்கியமான சரித்திர நிகழ்வுகளை படம் பாகுபலின்னு ஒரு பக்கம் தெலுங்குல எடுத்து பெரிய ஹிட். இங்க தமிழ்ல கூட இப்ப பொன்னியின் செல்வன் எடுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு புனையப்பட்ட கதை. ஆனா நம்மளோட வாழ்க்கை சரித்திரத்துல முன்னோர்கள் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. குறிப்பா ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் வரலாறு மிக அற்புதமானது. எந்த நவீன காலகட்டங்களும் இல்லாதப்ப கடல் கடந்து போய் நாடுகளை பிடிச்சாரு. அவரோட வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் அற்புதமா அருகதையான தகுதியான ஆளு. உங்களுக்கு மட்டும் முடியும். காலம் எப்ப எடுக்க போறீங்க? காலம் நேரம் சரியாக வருவேன், ஆனால் அதை எடுப்பேன். அதை காட்டில் இப்போ ஒரு குற்ற பரம்பரைன்னு இப்போ மே ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதை நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. ஆமாம், அது அது மிக பெரிய வரலாற்று பதிவு, நடந்த நிகழ்வு. அது மிகப்பெரிய பதிவாக இருக்கும். இப்போ ராஜராஜ சோழனை எடுக்கிறது போது அதுக்கு இன்னும் நம்மளுக்கு உள்நுழைந்து போகக்கூடிய ஆற்றல் இருக்கணும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியிருக்காங்கன்னா இன்னும் அதை வியப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒரு தமிழை இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கான். அதை பண்ணணும்னா மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அதே ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் இப்ப உலக சினிமாவுக்கு நம்ம சினிமாவை எடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது நாங்கெல்லாம் அவங்க கூட வேலை பார்க்கணும். நான் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். நீங்க எல்லாம் கூட இருந்தீங்கன்னா அது சாத்தியப்படும். கண்டிப்பா முடியும், கண்டிப்பா பண்ணலாம். நீ சாதிக்க,
நான் குறைந்த படங்கள் தான் எடுத்திருக்கேன், பெரிய சாதனை. இப்போ கூட ரீசெண்டாக அவங்களுடைய படங்களை பார்த்து பார்த்து வியந்து போய் ஃபோன் பண்ணுவேன், எப்படா பொக்கிஷம் எப்படா எடுத்தேன்னு கேட்பேன். ரொம்ப தமிழ் திரையுலகின் பொக்கிஷம். ஆமாம், அவன் பொக்கிஷம். உங்களோட பாராட்டுன்னு தான் எனக்கு ஆஸ்கார் அவார்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஜெரன் சார். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. அந்த குற்ற பரம்பரையில நானும் ஒரு குற்றம் செய்த ஆளா இருக்கணும். நீ வா, குற்ற பரம்பரைக்கு வா, நம்மெல்லாம் அந்த பரம்பரை தான்டா. சேர்ந்து ரொம்ப செய்வோம். நன்றி ஜெரன் சார், சேர்ந்து கால் செய்வோம். பண்ணதுக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி. அருமையான கேள்வியும் கேட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. குறிப்பா ஒரு 4-5 பேர் பத்தி நீங்க பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒன்று, இளையராஜா ஆல்ரெடி பேசிட்டதுனால ஏஆர் ரஹ்மான், அடுத்து எம்ஜிஆர், உங்களுக்கு கூட உங்களுடைய நாட்கள். அதுக்கப்புறம் நிவாஸ் பற்றி பேசிட்டோம், கண்ணன், உங்கள் கண்ணாக இருந்த கண்ணன், இவங்களை பற்றி சில வார்த்தைகள். எம்ஜிஆர் ஒரு சிஎம்மாக இல்லாமல் ஒரு தோழமையோடு பழகிய ஒரு மனிதர். நான் அவரோட அவ்வளோ நெருக்கமாக ஒளிவு மறைவு இல்லாமல் எதாவது பேசுவேன். 10 மினிஸ்டர் உட்காந்துருப்பாங்க, நான் போய் நின்ன உடனே அவங்களுக்கும் முதல் இருக்கா என்னை மேலே கூப்பிட்டுருவார். அவ்வளோ நெருக்கமான மனிதன். அவர்கிட்ட ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் போட்டிருக்க அந்த சிலுக்கு சட்டையை தொட்டுலாமான்னு பார்த்தேன், இப்படி என் கூட உட்காந்து இவ்வளோ உரையாடி நம்ம 2 பேரும் பேசுறது என்னை கற்பனையே பண்ண முடியல அப்படின்னு. அப்படியா? அவருக்கு என்ன, அவர் சொல்லுவார், பெரியார் அண்ணா இல்லாமல் போயிட்டாங்கடா, இல்லைன்னா உன்னை கட்டி வாரி அணைச்சிக்குவாங்க, அவ்வளவு சீர்திருத்த கருத்து சொல்கிற அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒன்றும் பெருமைன்னா, கடைசியாக அவர் பார்த்த படம் என்னுடைய படம். நான் கடைசியாக அவருக்கு மேக்கப் போட்டு கண்ணாடி போட்டு துப்பி வச்சது நான். இதே அந்த எண்டு அப்படியே இருக்கு. அவரை இங்கேருந்து ராஜாஜி ஆளுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் தான் அவருக்கு சட்டை தைச்சு, நானே 4-5 பேர் அப்படியே தூக்கி கொண்டு வண்டியில் வச்சு, அந்த பெருமை எனக்கு உண்டு. பெரும் பேரு. சார், ஒரு காலர் இருக்காரு. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சித்ரா லட்சுமணன். சொல்லு சித்ரா. அப்படிப்பட்ட சாதனையாளரான உங்களை பிரமிக்க வச்ச படம் எது? எவ்வளோ படங்கள், நிறைய படம் இருக்கு சித்ரா. இதை சொல்லி இன்னொருத்தங்கிட்ட கெட்ட பேர் வாங்கி, அதை சொல்லி இன்னொருத்தங்க கெட்ட பேர் வாங்க முடியாது. ஒரே படத்தை சொல்லல உங்களை, 3 படம் சொல்லலாம் நீங்க. ரீசெண்டாக 2-3 படங்கள் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஒரு லேடி டைரக்டர் பண்ணாங்க இப்போ ஒரு படம், ரைட்டு. சரி, என்ன சில்லு கருப்பிட்டியா, என்ன படம் அது, சூப்பராக இருக்கு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை, டூலெட்டு, இப்படி நிறைய படங்கள். நம்ம வெற்றிமாறனுடைய படம், வெற்றிமாறன் படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்போம். இந்த அசுரனில் அந்த வயலன்ஸ் ஒன்று தான், அதை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல். அவன் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பண்ணுறான். ஸோ மெனி பீப்புள் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸு எக்ஸ்ட்ராடினரி. சித்ரா சார், அவருடைய வயசு எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் பிரமித்த படங்கள்னு அவருக்கு பழைய படங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இப்போ டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆன சில்லுக்கருப்பட்டியில் ஆரம்பித்து தான் படங்களே சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சார், கால் பண்ணதுக்கு. ஏஆர் ரஹ்மான் பற்றி? ஏஆர் ரஹ்மான் அது ஒரு அழகிய குழந்தை. எனக்கு லவ்லி பாய், எதையுமே தலையில் சுமந்துக்காத ஒருத்தன். எவ்வளவு கிரீடங்களையும் கழட்டி கீழே வச்சுட்டு அமைதியாக இருப்போம். இஸ் சர்ச்சிங் த சவுண்டை தேடி பிடிப்போம். இருக்க சவுண்டு போகிற தேடுதல் அவங்ககிட்ட ஜாஸ்தி. அதனால நான் வெரைட்டி வி கேன் கெட் இட். இளையராஜா அவருடைய இது வேறு, தட் இஸ் இன்பார்ன். இளையராஜா இஸ் இன்பார்ன். இது தேடுதல், தேடி பிடிக்கிறது, இந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் உங்களை பற்றி உங்கள் பேர்லேயே இருக்குது. பாரதிக்கான புரட்சியும் ஒரு ராஜாவுக்கான கம்பீரத்தோடையும் இருக்கிற பாரதி ராஜா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.